வரிசைப்படுத்துறதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி வாகனம் கோவில்களில் ஒரு ஒரு விதம் வச்சுருப்பாங்க. பெருமாள் கோயில்களில் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரத்தில் கொடியேறி திருவோணத்தில் தீர்த்தவாரி, இது மோஸ்ட்லி எல்லா பெருமாள் கோயில்கள்லையும் இருக்கும். அதே மாதிரி இந்த 63 திருவிழாவோட சிவன் கோயிலில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமும் முடியும். இது மாதிரி ஒரு ஒரு ஊர், இது நான் பேசுகிறது மெட்ராஸ் மாத்திரம் தான், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒவ்வொரு ஊர் சுற்றி இருக்கக்கூடிய இதில் ஊர் விதமான ஊருக்குண்டான திரௌபதி அம்மன் கோயிலெலாம் 10 நாள் திருவிழா அழகாக கொண்டாடுவா, பியூட்டிஃபுல்லாக கொண்டாடுவா. அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்தந்த நம்ம ஊரில் எந்த கோவில் பிராபல்யமாக இந்த 10 நாள் திருவிழா செய்யறாங்களோ அந்தனோட நோட்டீஸை பார்த்துட்டு அது சார்ந்து நம்ம செயல்படலாமே தவிர எல்லாருக்கும் ஒரே ரூல் சொல்ல முடியாது. இது வாகனங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எந்த வாகனம் என்னைக்கு வருது, நேக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சு அந்தந்த வாகனத்தை அழகாக நீங்கள் போய் தரிசனம் பண்ணும்போது, அது கூட நீங்கள் சீராக செயல்படும் போது, அந்த ரிமோட்டை ஆப்ரேட் பண்ணும்போது இட்ஸ் ஈஸி. எப்படி ரிமோட் ஆப்ரேட் பண்ணால் ஒரு சேனல் ஆன் ஆகிறதோ அது மாதிரி வேலைங்கிற ரிமோட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்கள், வேலை கிடைக்கும். கல்யாணங்கிற ரிமோட்டை ஓப்பன் பண்ணுங்கள், கல்யாணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லை, வாழ்க்கையில் வளம்,